பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வாழ்வு தரும் என்ற வார்த்தை என்ற பதிவில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பற்றி நாம் தியானிப்போம். 5ஆம் வசனத்தில், அன்றைய மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் மெய்யான விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நன்மைக்கும் தீமைக்கும் எப்போதும் போராட்டம் நடைபெறுகிறது என்றாகவும், இதன் விளைவால் தன்னை நிர்பந்தமான மனுஷன் என்றும் தன்னுடைய மரண சரீரத்தினின்று யார் தன்னை விடுதலையாக்குவார் என்றும் புலம்பி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஊழியத்தை செய்த பவுல் அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்த பவுல் தன்னுடைய மரண சரீரத்திலிருந்து யார் தன்னை விடுதலையாக்குவார் என்றும், இதன் விளைவால் தன்னை நிர்பந்தமான மனுஷன் என்றும் அவர் தன்னை புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதுபோலவே நமக்கும் சில வேளைகளில் ஆவிக்குள்ள போராட்டமும் மாம்சத்துக்குரிய சிந்தையும் நம்மை பாடாய்படுத்தும் போது நாமும் இப்படித்தான் புலம்பியிருப்போம். அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் உலகத்துக்குரியவைகளை சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள், ஆவிக்குரியவர்களே சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாம் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து ஆராய்ந்து நம் சிந்தை மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறதா அல்லது ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களை புறங்கூறி கொண்டிருக்கிறோமா சற்று யோசிக்க வேண்டும். முக்கியமாக நம் சிந்தையிலிருந்து தான் எல்லாவித எண்ணங்களும் யோசனைகளும் புறப்பட்டு வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நம் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்கிறார். மத்தேயு 16:23. நாம் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்காமல் ஆவிக்குரியவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். மாம்சத்துக்குள்ள இடம் கொடுக்கக்கூடாது. பவுல் இங்கே மாம்ச சிந்தையை எச்சரித்து சொல்லுகிறார். மாம்ச சிந்தையை குறித்து எச்சரித்து பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக பகை, மாம்ச சிந்தை மரணம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தையை நாம் பார்ப்போம் என்றால், ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கும்போது நமக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்கும். நம்முடைய உள்ளத்தில் தேவ சமூகம் இருக்கும்போது சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் இருக்கும். இங்கு நாம் பார்ப்போம் என்றால், மாம்சத்தின் பாவங்களில் ஆசைப்படுகிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்தித்து தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். உதாரணமாக, நாம் இன்றைய நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனோடு பேச வேண்டும், தேவனோயை துதிக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய காரியமாய் சிந்திப்போம். ஆனால் இந்த மாம்சமானது என்ன செய்யும் என்றால், என்ன யோசிக்கும் என்றால், இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் உறங்கிவிட்டு வரலாம், அல்லது கொஞ்ச நேரம் மற்றவர்களோடு பேசி கொண்டு வரலாம், அல்லது டிவி முன்பு அமர்ந்து விட்டு வரலாம் என்று இந்த மாம்சம் யோசிக்கும். ஆவிக்குரிய சிந்தையோ கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் போதும் என்று நினைக்கும். இப்படியாக கலாத்தியர் 5:17 சொல்லப்படுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் சிந்திக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்பவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாம் ஆவிக்குரிய காரியத்தினால் நடத்தப்பட வேண்டும். கலாத்தியர் 5:10 நமது மாம்ச சிந்தையும் அதில் ஆசை இச்சைகளையும் நாம் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். கலாத்தியர் 5:19, 20, 21 நாம் ஆவியினால் பிழைத்திருக்க வேண்டும். இந்த மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனை பிரியப்படுத்துவதே நம்முடைய ஜீவியத்தின் லக்காய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த மாம்ச சிந்தை மாம்சத்தின் ஆசைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியும், தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாது. அவை பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருப்பதினால் அது கலகம் பண்ணும். ஆவிக்குட்பட்டவர்கள் ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம். மாம்ச சிந்தையை மேற்கொண்டவர்களாயும் இருப்போம். நம்முடைய ஆவி கிறிஸ்துவின் சித்தத்துக்கும்
திட்டத்துக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அவருடைய நோக்கத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவையும் ஆளுகை செய்து வழி நடத்தப்பட வேண்டும். ஆவியானவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் முழுவதுமாய் ஒப்புவிக்க வேண்டும். மாம்ச சிந்தையுள்ள ஆத்மா அநேக வேதனைகளை அனுபவிக்கும். சிலர் பார்க்கும்போது சிலர் தங்களுடைய மாம்சத்துக்குரியவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். தன் குடும்பம், தன் பிள்ளைகள், கடன் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு இருக்கும்போது அந்த ஆவியில் சோர்வு உண்டாகும், சரீரத்தில் சோர்வு உண்டாகும், பலவீனம் உண்டாகும். துக்கத்துக்கு இடம் கொடுக்கும்போது அவர்களுக்கு சரீரத்தில் பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள் உண்டாகும். ஆனால் ஆவியின் சிந்தையோடு இருக்கும்போது ஜீவனுள்ள ஆத்மாவாக இருக்கும். அந்த ஜீவன் சமாதானம் உள்ளதாக இருக்கும். மிகுந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளும், மிகுந்த அமைதியையும் பெற்றுக்கொள்ளும். ஆவின் சிந்தையுள்ள ஆத்மா இப்பிரபஞ்சத்தின் சிந்தையோடும் சமாதானத்தோடும் இருப்பது போல பரலோகத்திலும் ஜீவனோடும் சமாதானமாயும் இருக்கும். ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்வார். ஆவியின் சிந்தையை புதுப்பிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.